உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய முட்டுக்கட்டைக்குள் சிக்கியுள்ளது. யூரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை ஈரான் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு முழுமையாக முடக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்த, அதை 5 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று ஈரான் கராராக மறுத்துள்ளது. இந்த எண்களுக்கு பின்னால் ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டுமா அல்லது கட்டுப்படுத்த வேண்டுமா என்ற பெரிய அரசியல் போர் அடங்கியுள்ளது. பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா தனது நிபந்தனைகளில் மிகவும் கடுமையாக இருந்ததும், ஈரான் தனது அணுகுமுறையில் மென்மையான மாற்றங்களை முன்வைத்ததும் இந்த விரிசலை அதிகப்படுத்தியது. பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் சுமூகமாக போய்கொண்டிருந்த வேளையில் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் நடத்திய செய்தியாளர் சந்திப்பு நிலைமைகளை சற்றே தலைகீழாக மாற்றியது. ஒப்பந்தம் எட்டப்படும் என நம்பியிருந்த ஈரானிய பிரதிநிதிகள் வான்ஸின் பேச்சால் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதற்கிடையே பாகிஸ்தான், எகிப்து மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் தீவிர மத்தியஸ்தம் செய்து இருதரப்பையும் சமாதானப்படுத்த தொடர்ந்து முயன்று வருகின்றன. அதே நேரம் ஈரான் தரப்பில் இருந்து தங்களை சில முக்கிய நபர்கள் அணுகியதாகவும் அவர்கள் ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது இந்த விவகாரத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் மறுபுறம் ஈரான் மீதான கடல்வழி முற்றுகையை அமெரிக்கா தீவிரப்படுத்தி வருவது ஒருபுறம் சமாதானம், மறுபுறம் போர் என்ற குழப்பமான சூழலை உருவாக்கியுள்ளது. ஏப்ரல் 21ஆம் தேதியுடன் போர் நிறுத்த காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை கைகூடுமா அல்லது மீண்டும் போர் மேகங்கள் சூழுமா என்ற பதற்றம் உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்